ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப்ல வந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான அப்டேட் பற்றின தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதா இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் ஆட்டோ பே அவுட் மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎஃப்ல நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலில் போயிட்டு இந்த மாதிரி பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ரீசனோ அதற்கான ரீசன் செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம கிளைம் பண்ணுவோம். ஸோ இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுல இப்போ உதாரணத்துக்கு இந்த இல்னஸ் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, மூணாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்னஸ் அப்படின்னு. அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ, நம்ம ஃபேமிலியில் இருக்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ இந்த இல்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது லிமிட் 50,000 ரூபா வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து 1,00,000 ரூபா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இல்னஸ் ஆப்ஷன் பயன்படுத்தி அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ளார உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமா நம்ம 1,00,000 ரூபா கிளைம் பண்ணலாம். அட் அ டைம்ல ஒரு டைம்ல நம்ம 1,00,000 ரூபா கிளைம் பண்ணிக்கலாம். 1,00,000 ரூபா வரைக்கும் உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்தது அப்படின்னா, அதே மாதிரி அது 3 நாட்களுக்குள்ளார உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த வகையில வந்து சாத்தியப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி கிளைம் போட்டு 10 நாள் 15 நாள் ஆகியும் கூட பேங்க் அக்கௌண்ட் சரியா வரதில்லை. பட் அதுக்கு நிறைய ரீசன் வந்து இருக்கலாங்க. ஆனா இப்போ 3 நாட்களுக்குள்ளார உங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு 15 நாள் 20 நாள் மேல ஆகியும் பணம் வரல அப்படின்னா, நம்மளுடைய நண்பருக்கு ஒருத்தர் அப்படிதான் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணாரு. 20 நாளைக்கு மேலேயும் பணம் வரல. ஸோ யார்கிட்ட பெண்டிங் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஃப் ஆபீஸ்ல அது வந்து பெண்டிங்ல இல்ல, பேங்க் தரப்புல பெண்டிங் இருந்தது. ஸோ பேங்க் தரப்புல வந்து அவங்களுடைய நேம் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்னுடைய ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் பேங்க் தரப்புல இருந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒன் கேஸ் உங்களுக்கு வந்து பிஎஃப் தரப்புல இருந்து ப்ராசஸ் அப்படின்னு வந்திருந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகல அப்படின்னா, உங்களுடைய பேங்க் பிரான்ச்சை போய் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆயிரும். ஓகே, இது முதல் தகவல். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னால நம்ம மெம்பர்ஷிப் பாஸ்புக், அதாவது இபிஎஃப்ஓ பாஸ்புக் நம்ம ஓப்பன் பண்றோம் பாத்தீங்களா, அதுல டைரக்டா நம்ம யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த கேப்சா என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் சைன்இன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே சைன்இன் போயிடும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி அத்தன்டிகேஷன் வந்து கேட்குது. இப்போ நம்ம என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கிறேன், கேப்சா என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஇ சென்ட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டு மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணால் மட்டும்தான் பிஎஃப் பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இது என்னன்னா, பாஸ்புக்கை வேற யாரும் தவறுதலா ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஓடிபி அத்தன்டிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சேஃப்டியான விஷயமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா பிஎஃப் தரப்புல இருந்து வந்திருக்கு. இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.